ஓம் சாந்தி. 11/5/26 பாபாவின் மகாவாக்கியம். பாபா சொல்றாங்க, சிவ பாபாவை ஒவ்வொரு சம்பந்தங்கள் வைத்து நம்ம நினைக்கிறது ரொம்ப அவசியம். பாபா நினைவு மறக்கிறதுக்கு ஒரே காரணம் சம்பந்தத்தின் குறை. ஏன்னா சம்பந்தம் இருந்தாதான் நம்ம பாபாவை நினைக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, சம்பந்தப்படாத ஒருத்தவங்களை நம்ம நினைப்போமா? புத்தி போக்குமா அவங்கள்ட்ட? இல்லை. யாருக்கு சம்பந்தம் இருக்கு, அது நெருங்கிய சம்பந்தம்னா அவ்வளோ நினச்சிட்டே இருப்போம். அதே போல தான் சர்வ சம்பந்தங்களையும் ஒரு பாபாவுடன் ஈடுபடுத்தி சர்வ பிராப்திகளையும் அனுபவிக்கும் நேரம். பிராப்திகளில் பாபா தனக்கிட்ட என்னெல்லாம் பிராப்திகள் இருக்கோ எல்லாத்துலேயும் குழந்தைகளும் சமானாக இருக்கணும்னு விரும்புகிறார். தலைப்பு मीठे बच्चे, बाबा आए हैं आप बच्चों को अपने समान महिमा लायक बनाने. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்துள்ளது எதற்காக என்றால் தனக்கு சமான் புகழுக்கு தகுதியானவராக குழந்தைகளை ஆக்குவதற்காக. बाप की जो महिमा वो अभी तुम धारणा करते हो. பகவானுடைய மகிமைகள் என்னென்னலாம் இருக்கு நமக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ நம்ம தாரணை செய்கிறோம். பாபா சொல்றார், எல்லா மகிமை எனக்கு என்னெல்லாம் இருக்குதோ அவற்றை நீங்கள் தாரணை செய்கிறீர்கள் அப்படின்னா கடைப்பிடிக்கிறோம், கொண்டு வரோம். அதுக்கு பேர் தான் யோகா. பாபாவை நம்ம நினைவு செய்கிறோம்னா அவருடைய குணங்களின் மகிமையை பாடி அந்த குணங்களை நமக்குள்ளர வர வைக்கிறோம். கேள்வி, भक्ति मार्ग में परमात्मा माशुक को पूरा न जानते भी कौन सी शब्द बहुत प्यार से बोलते और याद करते हैं. பக்தி மார்க்கத்தில் பகவானை நாயகன் என்று முழுமையாக தெரியாத பொழுதும் எந்த ஒரு சப்தத்தால் அவரை ரொம்ப அன்போட பேசுகிறோம், அவரை நினைக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தால ரொம்ப அன்போட பக்தி மார்க்கத்தில் பகவான் நாயகன்னு தெரியாத பட்சத்திலே நினைக்கிறாங்க. அவர்கிட்ட முறையிடுறாங்க, பேசுகிறாங்க. எந்த விஷயம்? बहुत प्यार से कहते याद करते हे माशुक तुम जब आएंगे तो हम सिर्फ आपको ही याद करेंगे. ரொம்ப அன்போட என்ன சொல்றாங்க, நினைக்கிறாங்க. ஹே பகவானே, நாயகனே, எப்போ நீங்க இந்த பூமிக்கு வரீங்களோ உங்களை மட்டும்தான் நான் நினைப்பேன். அவர் சப்சே புத்தியோகத்தோடு பாப்கே சாத்து ஜோடேங்கே. மற்ற எல்லா புத்தியின் தொடர்பை துண்டித்தும் உங்களுடன் நான் என்னுடைய தொடர்பை இணைப்பேன் அப்படின்னு பக்தர்கள் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கிறாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி தான் நினைச்சோம் பாபாவை. பாபா கேத்தே பச்சி மே ஆயா ஹூவா ஹூ தேகி அபிமானி பனோ. பாபா ஞாபகப்படுத்துறார், நினைவுபடுத்துறார். குழந்தைங்களே, நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கல்ல, நான் வந்திருக்கிறேன், தேகி அபிமானியாக இருங்க, அப்பதான் நீங்க சொன்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்கிறார். துமாரா பேலா ஃபர்ஜ் ஹே பியார் சே பாப்கோ யாத் கர்னா. உங்களுடைய முதல் கடமை என்னவென்றால் பாபாவை மிக அன்பாக நினைப்பது. இதுதான் முதல் கடமையாகும். ஓம் சாந்தி. मीठे मीठे जीव की आत्माओं को परम पिता परमात्मा जिससे शरीर का लोन लिया है. இனிமையிலும் இனிமையான ஜீவாத்மாக்கள் யாரு? நாம. பாபா நம்மளை ஜீவாத்மான்னு சொல்றார். பரம்பிதா பரமாத்மா அவருக்கு ஷரீரம் இல்லை, ஆகவே ஷரீரத்தை லோனாக எடுத்து வந்துள்ளார். ஷரீரத்தை என்ன பண்றார் பாபா? லோனாக எடுத்து வந்திருக்காங்க. பைட் சம்ஜாத்தே கி மே சாதாரண புடே தன்மை ஆத்தாகும். என்ன புரிதல் கொடுக்கிறார்? நான் சாதாரண வயோதிக உடல்ல வந்திருக்கிறேன். ஆக்கர் போத்து பச்சோங்கோ படாத்தாகும். நான் எதுக்காக வந்திருக்கிறேன்?
அநேக குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறேன். பிரம்மா முகம் ஷாவளி பிராமன் பச்சோं को ही समझाएंगे ना. பிரம்மா மூலமாக யார் இந்த ஞானம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தானே நான் புரிதல் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த சரீரத்துல தான் நான் வந்திருக்கிறேன். ஜரூர் முக்கு துவாரா ஹி சம்ஜாயேங்கன்னா, பிரம்மா பாபாவினுடைய கமல வாயின் மூலமா தானே நான் புரிய வைக்க முடியும். किसको समझाएंगे? कहते हैं बच्चे, तुम मुझे भक्ति मार्ग में बुलाते आए हो हे पतित पावन. भारत काश और दुनिया में हम सब बुलाते. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே நீங்க எப்படி என்ன கூப்பிட்டீங்க பக்தி மார்க்கத்துல தெரியுமா? ஹே பத்தித்த பாவனனே. பாரதத்துல உள்ளவங்க மட்டும் இல்ல, முழு உலகத்துல எல்லாருமே அப்படி அழைக்கிறாங்க. பாரத் ஹீ பாவன் தான், பாக்கி சப் சாந்தி தாமே தே. பாரதம் தான் புனிதமான ஒரு தேசமாக இருந்தது. அப்போ மற்ற எல்லாருமே சாந்தி தாமத்துல தான் இருந்தாங்க, ஆத்மீக ரூபத்துல இருந்தாங்க. बच्चों को स्मृति में रखना चाहिए. सत्युग त्रेता किसको कहा जाता, द्वापर कलियुग किसको कहा जाता. கோர்ஸ் அப்பப்போ மறந்து போயிடுது. பாபா ஞாபகப்படுத்துறார். என்ன புது புது குழந்தைங்களும் இருக்காங்க இல்லையா, பாபா ஞாபகப்படுத்துறார். என்ன ஞாபகப்படுத்துறார்? குழந்தைங்களே உங்களுக்கு புத்தியில இதை நினைவு இருக்கணும். சத்யுகா திரேதா யுகான்னு எதை சொல்றோம், துவாபரயுகா கலியுகான்னு எதை சொல்றோம். அந்த 2 யுகத்திலையும் யார் யார் எப்பொழுதெல்லாம் ராஜ்யம் செஞ்சாங்க. துமாரி புத்தியுமே பூரி நாலேஜ் ஹே. உங்க புத்தியில முழு ஞானம் இருக்கின்றது. 5000 வருஷத்தோட நாலேஜ் இருக்குது. जब तक अपने को आत्मा नहीं समझेंगे तो बाबा को भी याद नहीं कर सकेंगे. எது வரைக்கும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளவில்லையோ பாபாவை நீங்கள் நினைவு செய்யவே முடியாது. भूल जाते हैं. तुमसे पूछा जाता तुम किसके बच्चे हो. நீங்க பகவானை மறந்துடுறீங்க. ஏன்னா ஆத்மானே தெரியலையே, அப்புறம் எப்படி பரமாத்மாவை நினைப்பீங்க? அதனால தான் உங்களுக்கு பாபா சொல்றாரு, நான் உங்கள பார்த்து கேட்குறேன், நீங்க யாருடைய குழந்தைகள்? तो कहते हो हम शिव बाबा के बच्चे. நீங்க யாருடைய குழந்தைகள்? பாபா கேள்வி கேட்டாதான் நமக்கு ஞாபகம் வருது, ஓ நான் சிவபாபாவோட குழந்தை. ஏன்னா அடிக்கடி மறந்துடுது அந்த நினைவு. ஏன் தன்னை ஆத்மான்னு நினைவு செய்வதில்லை. ஏஹா தும் பிராமன் தேவதா சே உத்தம ஹோ. இப்போ நீங்க பிராமணர்கள் தேவதைகளை விட மிக உயர்ந்தவர்களாக இருக்கீங்க. ஜான்தே ஹோ ஹம் ஈஸ்வரிய சந்தான். உங்களுக்கு தெரியுது நான் ஈஸ்வரனின் குழந்தைன்னு, சிவபாபாவின் குழந்தைன்னு சொல்றீங்க. வஹா சொர்க்கமே தும்கோ ஞான் நஹி ரஹேகா. அடுத்து நீங்க சொர்க்கா சத்யுகா போயிட்டீங்கன்னா அந்த ஞானம் என்பது அங்கே இருக்காது. அச்சா, धारणिकाना முதல் पॉइंट, पतित से पावन बनाने का धंधा जो बाप का है वही धंधा करना है. ஆத்மாக்களை தூய்மைப்படுத்தக்கூடிய தொழில் பாபா அந்த காரியத்தை செய்கிறார். அதே காரியத்தை நீங்களும் செய்ய வேண்டும். सबको लक्ष्य देना है कि बाप को याद करो पावन बनो. எல்லாருக்குமே லட்சியம் கொடுங்க, பாபாவை நினைங்க, தூய்மை ஆகுங்கள்னு எல்லாருக்கும் இஷாரா கொடுங்க, சிக்னல் கொடுங்கங்கிறார். नेक्स्ट पॉइंट, ये ब्राह्मण जीवन देवताओं से भी उत्तम जीवन है. इस नशे में रहना है. இந்த பிராமண வாழ்க்கை தேவதைகளை விட உத்தமமான ஒரு உயர்ந்த வாழ்க்கை, இந்த போதையில் இருங்க. बुद्धि का योग और सबसे तोड़ एक माशु को याद करना है. புத்தியின் நினைவை மற்ற அனைத்திலிருந்தும் துண்டித்து ஒரு நாயகனை நினைவு செய்ய வேண்டும். பாபா வரதான் கொடுக்கறாங்க. त्याग और स्नेह की शक्ति द्वारा सेवा में सफलता प्राप्त करने वाले स्नेही सहयोगी भव. தியாகம், அதே நேரத்தில் அன்பினுடைய சக்தி, இந்த ரெண்டின் மூலமா சேவையில வெற்றி பெறக்கூடிய ஸ்னேகி சகயோகி ஆகுங்கள். எல்லாருக்கும் பிரியமானவராக, எல்லாருக்கும் உதவக்கூடியவர்களாக ஆகுங்கள். जैसे शुरू में नॉलेज की शक्ति कम थी लेकिन त्याग स्नेह का आधार पर सफलता मिली. பாபா யக்ஞா ஆரம்ப காலத்துல சொல்றாங்க, ஞானத்தோட சக்தி குறைவாக இருந்தது, இவ்வளவு விஸ்தாரமான ஞானம் இல்லை இல்லையா. அதே நேரம்
அதிக தியாகமும் அதிக அன்பினுடைய ஆதாரத்தால ஒவ்வொன்றிலும் குழந்தைகள் வெற்றி பெற்றார்கள். புத்தி में दिन रात பாபா யஜ்ஞ தரஃப் லகன் ரஹி. புத்தியில ஃபுல் டே இரவு பகலும் பாபா பாபா யஜ்ஞம், இதுலயே அந்த லகன் ஆர்வம் ஈடுபாடு இருந்து கொண்டே இருந்தது. ஜிகர் से निकलता था பாபா और யஜ்ஞ. அந்த காலத்துல ஒவ்வொரு குழந்தைங்களுடைய உள்ளத்திலிருந்தும் இந்த ஒரு சப்தம் வெளியானது, பாபா அவருடைய யஜ்ஞம். இசி ஸ்னேஹ் நே சபிகோ சகயோக் में लाया. இந்த அன்புதான் அனைவரையும் சகயோகத்தில் கொண்டு வந்தது. இஸ் சக்தி சே கேந்திர பனே. இந்த சக்தியால ஒவ்வொன்றுமே சென்றானது. சாக்கார் ஸ்னேஹ் செஹி மன்மனாபவ் பனே. சாக்காரத்துல அன்பினுடைய நினைவுதான் மன்மனா பவ ஆனது. அதாவது சாக்கார ரூபத்துல அன்போட மனசால பாபாவுடையவராக ஆனாங்க. சாக்கார் ஸ்னேஹ் நே ஹி சகயோகி பனாயா. பாபா கொடுத்த சாக்கார அன்பானது, அதாவது ஸ்தூலத்துல வந்து கொடுக்கிறார் பாபா குழந்தைகளுக்கு சமான ஆயிட்டு. சாக்கார பாலனை கடவுள் வளர்க்கக்கூடியது சும்மா தியரியா மட்டும் சொல்லலை. பிரம்மா சரீரத்துல வந்து குழந்தைகளுக்கு எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார், அன்பு கொடுக்கிறார், சக்தி கொடுக்கிறார், உதவி செய்கிறார். இதெல்லாம் பாபா சாக்காரத்துல பாபாவோட உதவி அந்த மாதிரி குழந்தைகளை அன்பானவராக ஆக்குனது. அபிபி தியாக ஸ்னேகி சக்தி சே கெராவ் டாலோ தோ சஃபலதா மில் ஜாயகி. அந்த காலத்தில் உள்ள மாதிரி தியாகம் அன்பினுடைய சக்தியால உங்களை நீங்க சூழ வச்சுட்டீங்க, அந்த வைப்ரேஷனை உங்களுக்கு சுத்தி சூழ்ந்தது என்றால் வெற்றி என்பது உங்களுக்கு கிட்டும். ஸ்லோகன். फरिश्ता बनना है तो व्यर्थ बोल व डिस्टर्ब करने वाले बोल से मुक्त बनो. ஃபரிஷ்தா ஆக வேண்டுமானால் வீண் பேச்சு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பேச்சிலிருந்து விடுபட்டு இருங்கள். அவ்யக்த இஷாரா. ஆடாத அசையாத ஏக்கிர ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். कोई भी बात हो जावे, चाहे प्रकृति की चाहे व्यक्ति की, दोनों अचल स्थिति के आसन को जरा भी हिला न सके. என்ன விஷயம் வந்தாலும் சரி, இயற்கை வந்தாலும் சரி, அல்ல மனுஷங்க மூலமா வந்தாலும் சரி, ஆனா அந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்க ஆடாத அசையாத ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்தீர்களேயானால் உங்களை யாருமே அசைக்க முடியாது. இத்தனை பக்கே ஹோனா, இவ்வளோ நீங்க ஸ்ட்ராங்கா ஆகணும்ல. जैसे देखो शरीर आसन पर नहीं टिक सकता तो हलचल करेगा ना. பாருங்க, சரியான ஒரு சீட்டு நமக்கு உட்கார கிடைக்கலன்னா பாருங்க எவ்வளோ குழப்பத்துல வரும். சரி உட்காந்துட்டோம், வசதி இல்லாம உட்காந்துட்டோம், அப்பயும் டிஸ்டர்பாவே இருக்கும். அதே போல மண் ஹல்சல் தோ நஹி கர்த்தா. அதே போல உங்களுடைய மனசு வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்ல இல்லை இல்லையா. சதா அச்சல் அடோல் சராபி ஹல்சல் நஹி ஹோ. கொஞ்சம் கூட மனசு ஆடாத அசையாத எந்த குழப்பம் இல்லாத ஸ்திதியில இருக்குதான்னு பாருங்க. அகர் கபி ஹல்சல் और कभी अचल है तो सिंहासन भी कभी मिलेगा कभी नहीं मिलेगा. சில நேரம் பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சில நேரம் பார்த்தா அசைஞ்சிடுறீங்க. அப்போ உங்கள் சிம்மாசனம் கூட என்ன ஆகுங்கிறார் பாபா. சில நேரம் சிம்மாசனம் கிடைக்குது, சில நேரம் கிடைக்காம போயிடுது. எப்போ அசைகிறீங்களோ சிம்மாசனம் கிடைக்காது. ஆகவே பாபா சொல்கிறது என்ன விஷயம், எந்த ரூபத்தில் மனுஷங்க மூலமாக, இயற்கை மூலமாக, யார் மூலமாக என்ன ஒரு பரிஸ்திதி வந்தாலும், எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் ஆடாமல் அசையாமல் உங்களுடைய ஆசனத்தில் நீங்கள் அமர வேண்டும். உங்களுடைய ஆசனத்தை யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக உட்காரணுங்கிறார் பாபா. ஓம் சாந்தி.